நல்லா எடுத்து விளையாடுறோமோ, நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணுறோமோ அப்படின்னு நம்ம ஓவராக மனசில் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்பி ஜெயின் பக்கம் கேம் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் பாலை கண்ட்ரோலில் எடுத்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜெகனும் சும்மா விடாமல் அவனை ஜெயினை பின்தொடர்ந்துட்டே போகிறான். அந்த பாலோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணணும், அவனை கோல் அடிக்க விடவே கூடாது அப்படின்ட்டு. அதை நோட் பண்ண ஜெயினும் அவன்கிட்ட வார்ன் பண்ணுறான். அதாவது ஜேம்ஸ் ஜெகன் கிட்ட வார்ன் பண்ணுறான். என்கிட்ட ரொம்ப வராத, என்கிட்ட ரொம்ப என் பாலை உன்கிட்ட எடுக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு தான் ஓவராக அடிபடுன்னு நினைக்கிறேன், கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை நோக்கி போயிட்டுருக்கான். அதுக்கு ஜெகன் ரிப்ளை பண்ணுறான், நீ உன் பாலை உன் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் இந்த கேமை ஜெயிக்க விட மாட்டேன். இதை நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டஃப் ஆக்குவேன், போட்டி தான், பார்ப்போம் அப்படின்ட்டு ஜெகனும் சொல்கிறான். ஜெயின் கரெக்டான லைனுக்கு வந்துட்டான். பாலும் அவன் கையில் இருக்குது. அவன் குதிரையும் ஸ்பீடாக போகுது. அவன் ஒரு சிறந்த குதிரை வீரர் அப்படின்னும் ஜெகன் சொல்கிறான். அவனுக்கு எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஷார்ட் அடிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஜெயின் சொல்கிறான், நீ விட்டுரு, நான் ஷார்ட் அடிக்க போகிறேன், நீ அதை தடுக்கணும்னு நினச்சினா உனக்கு தான் அதிகமாக அடிபடும், அதனால இதை விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே. ஆனால் ஜெகன் அதை சுத்தமாக கண்டுக்கல, விடலை. ஜெயினோட குதிரை செம்ம ஸ்பீடில் இருக்குது. அந்த ஸ்பீடுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியல. ஜெயின் ஜெகனை வார்ன் பண்ணியும் என்கிட்ட வராத, என் பால் கான்சன்ட்ரேஷனை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட நீ ஹர்ட் ஆகாதுன்னு அவன் நிறைய டைம் சொல்லிக்கும். ஜெகன் ஸ்டபனாக அவன் கிட்ட போய் அவன் பால் கான்சன்ட்ரேஷனை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அட் ஒரு பாயிண்டில் ஜெகன் ஜெயினை மோதணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கே அவன் குதிரை மேலே இருக்க கான்சன்ட்ரேஷன் போய் அவனே நிலை தவறி கீழே விழுந்துடுறான். குதிரையிலேருந்து கீழே விழுறான். அவன் இது வரைக்கும் 3 தடவை குதிரையிலேருந்து கீழே விழுந்திருக்கானா. 2 டைம் அவன் குழந்தையாக இருக்கும் போது அந்த போலோ பால் சரியாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது ரொம்ப நாள் கழித்து விடுறானா. அவன் கீழே அவன் விழுந்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜெயின் கோல் அடிக்கிறான். அதாவது கோல் ஷாட் அடிக்கிறத அவன் பார்க்குறான். அவன் கோல் அடித்ததும் ஒரு பெரிய சைரன் சத்தம் கேட்குது. அதாவது அதுக்கு அர்த்தம் கேம் முடிஞ்சிச்சு. 1 vs 0. நாங்கள் 0ல் தோற்றுட்டோம், அவங்க 1ல் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கோல், ஒரு ஷாட்னால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே கிளாப் பண்ணி சேர் பண்ணி அவங்க எல்லாரையும் கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஈவன் என்னோடய டீம்மேட்ஸே அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஓகே, இது கேம் தான், நான் தான் கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் போல இருக்குது. ஜெயின் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆயிடுச்சு. அவன் கேமை மீன் பண்ணானா இல்லை நம்ம பர்சனல் லைஃப்பை மீன் பண்ணானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்ன வேர்ட்ஸ்க்கு 1000 அர்த்தம் இருக்குது. அவன் கேமாக பார்த்துருந்தா எனக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களோட வேர்ட்ஸ் இந்த கேமை என்ன சொதப்ப வச்சிச்சு அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கேம் ஓவர், இது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம நகரணும் அப்படின்னு நினச்சி அவன் கீழேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் எழுந்து நிற்க கூட முடியல. அவன் கால் அப்படி வலிக்குது. அவன் கத்துறான். அப்போது சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜெகன் நீ ஓகேவா, ஆல்ரைட் அப்படின்ட்டு. அவன் தலையை நிமிர்ந்து பார்க்குறான். அவன் இவ்வளோ நேரம் போராடின ஒரு பொண்ணு, ஆசைப்பட்ட ஒரு